இன்றைக்கான டே விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி காலையில் கலர் கோலம் தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி நான் எழுந்திரிச்சு போடுறதுக்கு முன்னாடியே பக்கத்து வீட்டில் எல்லாமே போட்டுட்டாங்க. முன்னாடியெல்லாம் கோலம் நல்லா தான் போடுவேன். இப்போல்லாம் என்னென்னே தெரியல, கோலம் மைண்டுக்கு வரவே மாட்டேங்குது. ஏதோ தெரிஞ்ச ஒரு கோலத்தை போட்டு அதுக்கு அழகாக கலர் பொடியெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு, சனிக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூலு இருந்தாலும் வேலையே ஓடலை, என்னன்னு தெரியல, ரொம்ப சோம்பேறியாக இருந்தது. இட்லியும் கார சட்னியும் மட்டும் பண்ணி பசங்களுக்கு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலே சொல்லியிருந்தேன்ல, அது மாதிரி தான் இது. தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி. ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கெடாது. ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணால் கூட இது கெடாது. வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் வந்து கார சட்னின்னு சொல்லுவோம், பூண்டு சட்னின்னு கூட சொல்லலாம். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் இட்லியை அவங்களுக்கு பேக் பண்ணிட்டேன். பிடிக்காட்டாலே இன்றைக்கி வேறு வழி இல்லை. ஏன்னா இன்றைக்கி நான் எழுந்து சமைக்கிறதுக்கு லேட்டாக தான் அடுப்புக்கிட்ட வந்தேன். ஜில்லுன்னு இருக்கிறதுனால உடம்புல தானாக ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது. அதை ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருந்தது, கட் பண்ணி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து இப்படி தான் கிளம்பியிருந்தாங்க. அழகாக பூவெல்லாம் வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மதியத்துக்கு தலைவரும் வெளியில் போயிட்டார் வேலை விஷயமா. அதனால் லஞ்ச் வேணான்னு சொல்லிட்டார். எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான். நேற்று அமாவாசைக்கு ரசம் வச்சுருந்தேன்ல, அது வந்து மீதி இருந்தது. ஸோ அதை மேட்ச் பண்ணுற மாதிரி எதாவது செஞ்சு சாப்பிட்லாம், அதே மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரே ஒரு டம்ளர் அரிசி சாதத்துக்கு வச்சுட்டு கருவாடு தொக்கு வைக்கலான்ட்டு ஒரு பக்கம் முட்டையை வேக வச்சுட்டேன். இது ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லா தொக்கும் எப்படி செய்வோம்னா அதே மாதிரி தான் இது. இதில் கருவாடு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். எப்படி செஞ்சேன்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வானல் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு கடுகு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உரித்து போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு நான் உரித்து அதை இடித்து சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் நம்ம எவ்வளோ நிறையா சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த தொக்கு. நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட செய்யலாம், அதுலேயுமே நல்லா தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயத்தில் செஞ்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் எனக்கு முழுசாக போடும்போது அது சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா அது முழுசாக கிடச்சா அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் முழுசாக போட்டிருந்தேன். இன்றைக்கி தொக்குக்கு வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருந்தேன். நேற்று வந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் சொல்லியிருந்தேன், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது நம்ம எதில் போட்டாலும் அந்த டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கத்திரிக்காய் பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவருக்கு தான் செய்ய மாட்டேன், ஏன்னா அவருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. இன்றைக்கி எனக்கு மட்டும் இருந்ததுனால நான் கத்திரிக்காய் சேர்த்துட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, ஒரு 2 ஸ்பூன் நம்மளோட குழம்பு மிளகா பொடி சேர்த்து அதையுமே கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தொக்கு வைக்க போகிறோன்றதுனால தண்ணி வந்து அவ்வளோக்கா தேவைப்படாது. நான் ஒரு 1.5 கிளாஸ் பக்கம் தண்ணி விட்டுக்கிட்டு அதை அப்படியே மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டேன். அப்புறம் முட்டையை உரித்து அது கூடயே சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொதித்து வர கேப்பில் கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு வாழைக்கருவாடை தான் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்கருவாடை சைடில் இருக்கிற அந்த இதெல்லாமே கட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு போக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கிரேவியில் வந்து உப்பு சேர்க்கல, நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும். அதனால் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா கழுவதுக்கப்புறம் அதை சேர்த்துட்டு ஒரு கலரிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா பத்தலையான்னு தெரியும். ஏன்னா அப்போ தான் அந்த கருவாடில் இருந்த உப்பு வந்து குழம்புல வந்து ஊறி இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் லைட்டாக உப்பு போட்டு அதையுமே ஒரு பெரட்டி அப்படியே மூடி விட்டுட்டேன். நல்லா இந்த மாதிரி சுண்டி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்மளோட கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தூவி எடுத்துட்டோன்னா நம்மளோட கருவாடு தொக்கு ரெடி. வாழை கருவாடு தொக்கு சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே லேட் பண்ணாமல் தட்டில் சாதத்தை சுட சுட போட்டுக்கணும். ஏன்னா இந்த தொக்கு ஐட்டம், நான்வெஜ் ஐட்டம் எதுவுமே வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அது இந்த ஜில்லுன்னு இருக்க கிளைமேட்டில் இந்த மாதிரி சூடாக கருவாடுலாம் சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா தாராளமாக சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், கருவாடு, ஒரு முட்டை, இது எல்லாத்தையுமே போட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கத்திரிக்காய் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். இதில் போட்டிருக்க கத்திரிக்காய் ஃபுல்லாக நான் தான் சாப்பிடுவேன். அதனால் அதையுமே நல்லா தாராளமாக போட்டுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. என் அக்காவுக்கு பிடிக்காது, எங்கள் மாமாவுக்கு பிடிக்காது, என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. அது என்னவோ தெரியல, எனக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிஞ்சு கத்திரிக்காய்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் ரசமும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியே சுட கை பொறுக்கல, அந்த அளவுக்கு சூடாக இருந்தது. இருந்தாலும் லேட் பண்ணுறதுக்கு மனசு வரல. அப்படியே சூடாக பிசைஞ்சு அந்த சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு வாய் வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எம்டி தட்டு பாருங்கள். அப்புறம் ஈவினிங் போல் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சாட்டர்டே தானே, கொஞ்சம் ஒர்க் கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிருந்தோம். ஏன்னா நான் டெய்லி வெளியில் போயிட்டு வந்தாலும் டெய்லி ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா இப்போ வீட்லேயே இருக்குல்ல, அது வந்து எனக்கு ஆக்சுவலாக இப்போ பழகிடுச்சு. இருந்தாலும் எப்போவாது தோணும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தால் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. காய்கறி இல்லை, அதனால் காய்கறி அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து எங்கள் சித்தி கடை. எங்கள் சித்தினா எங்கள் அப்பாவோட அக்கா, பெரிய அக்கா. அவங்க சைடில் உட்காந்துருக்காங்க, லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அவங்களோட பொண்ணு. இவங்க வந்து எங்கள் திருச்சிற்றம்பலம் கூட்டுறவில் வந்து கடை வச்சுருக்காங்க, காய்கறி கடை. ஆக்சுவலாக எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு நாட்டு காய்கறி, கீரை,
கிழங்கு, எலுமிச்சைப்பழம் இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் மேட்ரு. நான் வந்து இப்போ இங்கே கூட்ரோடுக்கு வந்ததுலேருந்து சித்திக்கிட்ட தான் போயிட்டு வாங்கிட்டுருக்கேன். ரேட் எல்லாமே ரீசனபிளாக இருக்கும். ஸோ யாராவது நியர்பை இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அபூர்வா பேக்கரிக்கு பக்கத்துலேயே தான் இருக்காங்க. வேணும்னா டீட்டெயில் வேணுன்னா கேளுங்க. அப்புறம் இவங்களும் எங்களோட ரிலேஷன் தான். இவங்க வந்து கோஹினூர் பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் மோமோஸ் கடை வச்சுருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக மோமோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, பசங்க வேறு இன்றைக்கி இல்லை, அவங்க வானூரே தங்கிட்டாங்க. நான் மட்டும் மோமோஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் மோமோஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லா சூடாக ஃப்ரைடு மோமோஸ் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சட்னி அல்டிமேட்டாக இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் லாகின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏர்லியராக லாக் ஆஃப் பண்ணிவிட்டு வீக்கெண்டை என்ஜாய் பண்ண வேண்டியதான். என்ன ஒன்று ஆரம்பிக்கிறதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அப்புறம் 6 நாள் வந்து அதை நினச்சே நம்ம கிட்ட இருக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.